ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kbartsandcreations. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம ஆரி ஃப்ரேம்ல வந்து கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோல இந்த ரிங்ல எப்படி த்ரெட்டை வந்து சுத்துறதுன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம த்ரெட்டை இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கோம்ல, இதை வந்து கீழே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து ரிமூவ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. மேலே இருக்கிற பார்ட்டை பாப்ளின் கிளாத் எடுத்திருக்கேன் நான் பிளாக் கலரில். இப்போ வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போவுமே வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கிளாத்தோட சென்டரில் வந்து வைக்காதீங்க. ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி கிளாத்தோட ஒரு கார்னரில் இந்த மாதிரி ஃப்ரேம் மேலே போட்டுக்கோங்க. ஃப்ரேம் பக்கத்தில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இருக்கணும். அந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் கிளாத்தை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அந்த ஃப்ரேம் மேலே அப்படியே வந்து கிளாத்தை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த பக்கம் நான் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அப்படியே கிளாத்தை வந்து திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி கிளாத்தை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாத்தை வந்து பிடிச்சி இழுங்க. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத் வந்து இழுக்கும்போது கீழே வந்து இந்த ஃப்ரேம் வந்து பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பேக் சைடில் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி இழுக்கும்போது கிளாத் வந்து நல்லா டைட் ஆகிடும். நம்ம வந்து இப்போ வந்து இதை கொஞ்சம் லைட்டாக தட்டி பார்ப்போம். சவுண்டு வரணும். அப்போ தான் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி சத்தம் கேட்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணதாக அர்த்தம். இந்த மாதிரி டைட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.